உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பல வருஷங்களுக்கு முன்பாக அதெல்லாம் கடந்து போகிற பாதை. ஒரு நாள் இரவு நான் ஒரு புக்கை படிச்சு, நான் ஏற்கனவே சில பேர் சொல்லி இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு புக்கு நான் படிக்கிறேன். அந்த புக்கு பேர் வந்து ஹவு டேர் டு கால் ஹிம் ஃபாதர். ஐ டேர் டு கால் ஹிம் ஃபாதர். பில்கு ஷேக் என்ற ஒரு அம்மா தங்களுடைய பயோகிராபி அதுல எழுதி இருக்கிறான். ஐ டேர் டு கால் ஹிம் ஃபாதர். அன்னைக்கு அந்த காலத்துல வந்து இன்னைக்கு இருக்கிற கூகுள் எல்லாம் கிடையாது. ஸோ நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஐ பாட் தட் புக். என்னன்னு தெரியாம கூட அந்த புக்கை வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அன்னைக்கு ஒரு ராத்திரியில அந்த புக்கை நான் எடுத்து படிக்கிறேன். அதை படிச்சு யோசித்து பாருங்க, அந்த புக்கை முதல் பேஜ்ல இருந்து, இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி எழுத்த முடிக்கிற வரைக்கும் ஐ நெவர் ஸ்லெப்ட், ஐ நெவர் க்ளோஸ் த புக். அதை படிக்க 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 ஐ வாஸ் லிட்ரலி இன் டியர்ஸ். அழுது கொண்டுதான் படிச்சேன். அதுக்கு அடுத்து இன்னொரு புக்கு நான் படிச்சேன், அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அதை போலதான் படிச்சேன் அந்த புக்கும். பரமன் பயன்படுத்தும் பாத்திரம், அது இன்னைக்கு இருக்குது, புக் ஸ்டோர்ல இருக்குது. அது எசேக்கியா பிரான்சிஸ் எழுதின புக்கு, பேதுரை குறிச்சு பரமன் பயன்படுத்தும் பாத்திரம். ஸோ சில புத்தகம் வந்து இட் நாட் ஓன்லி இம்ப்ரெஸஸ் யூ, நீங்க படிக்க 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 யூ see something differently. அன்னைக்கு அந்த ஐ டேர் டு கால் ஹிம் ஃபாதர் அந்த புக்கை நான் படிச்சு முடிக்கும் போது சம்திங் ஹேப்பன். என் அறை முழுக்க it was filled with the presence of God. தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருந்தது. Amen. I was literally in tears for எத்தனை நேரம் நான் அழுதன்னு தெரியாது. I was literally crying and weeping. அது நடந்தது. உண்மையா, நான் ஏதோ கற்பனை கதெல்லாம் சொல்ல, உண்மையா என் வாழ்க்கையில நடந்தது. ஸோ அது ஏன் அவ்வளோ என்னை பாதிச்சதுன்னு, அதுக்கு பிறகு நான் சில காரியங்களை, அது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நான் படிச்சிருக்கிறேன். அந்த ஒரு நாள் அன்னைக்கு இரவு my place was filled with the presence of God. நிறைய நேரத்துல சொல்றோம்ல, புகெல்லாம் பார்த்தோமே, அது போல ஒரு சூழ்நிலை என்னுடைய ரூமுக்குள்ள, என்னுடைய ஹால்ல தான் அதை படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் அது. ஸோ அந்த புக்ல பல காரியங்கள் அந்த அம்மா எழுதியிருப்பாங்க. பில்கு ஷேக் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சாதாரணமான பெண்ணு கிடையாது. ஷீஸ் அ பிக், ஒரு பொலிட்டீஷியனுடைய மனைவி. அவங்க ஜுல்ஃபிகர் புட்டோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜுல்ஃபிகர் கான் புட்டோ, அவங்க வந்து he was பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ அந்த பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது இந்த பில்கு ஷேக், அந்த அம்மாவுடைய கணவன் வந்து ஃபாரின் மினிஸ்டரா இருந்தாங்க. இந்த அம்மா போகாத நாடுகள் கிடையாது. வெரி ரிச். அவங்களுக்கு வந்து இந்த வாக் பார்டர்ல தான் ஒரு பெரிய எஸ்டேட்டு, வீடு, பல ஏக்கர்ல, அதன் நடுவுல வீடு. ஸோ ஷி வாஸ் a respected woman. அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு பல பல கார்கள் இருந்தது, பல டிரைவர்கள் இருந்தாங்க, பல வேலைக்காரர்கள் இருந்தாங்க, கார்டனர்ஸ். இந்த மாதிரி அவர் ஹவுஸ் வாஸ் filled with people. ஸோ சொந்தங்கள் வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்டேட்டஸ். கனம் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அழைப்பு கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பேரும் புகழும் உள்ள ஒரு ஸ்திரீ. அவங்க இஸ்லாமியர். 100% she was a Muslim. So she had an encounter. நான் டீட்டெயில் அப்பாலைஸ். ஒரு நாள் she had an encounter with God. தேவனோடு ஒரு தேவனை சந்திக்கிற, இல்ல தேவன் அவர்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க வாழ்க்கை மாறினது. அவங்க வாழ்க்கை மாறின போது எல்லாரும் விட்டு அவங்கள போயிட்டாங்க. சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் தூரம் போயிட்டாங்க. பிகாஸ் she became a Christian. ஒவ்வொன்றும் ரேடிக்கலா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ரேடிக்கலா பார்த்து அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கணும்னு பைபிள்ல படிக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகறாங்க. ரகசியத்தை தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அவங்கள என்ன பண்றாங்க, சில பேர் பல ஊழியக்காரர்கள் பேசி ஏதோ ஒரு பல மைல் கப்பால் ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்றாங்க, கதவெல்லாம் மூடிட்டு அவங்களுக்கு தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. தண்ணியை தலையில ஊத்தி ஞானஸ்தானம் கொடுத்துறாங்க. ஷி வாஸ் அன்கன்ட்ரோலபிள். இது இல்லையேன்னு
இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு உட்கார்ந்து she became so, தன்னுடைய ஆத்மா அவ்வளவு வேதனைப்படுகிறத பாக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இது இல்லையே, பைபிள்ல வேற மாதிரில இருக்குது, மூழ்கிதான ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. என்ன பண்றது, நான் என்ன பண்றதுன்னு நேரா, பிகாஸ் ஷி வாஸ் வெரி ரிச் இல்ல, நேரா அவங்க வீட்டுக்குள்ள பாத்ரூம்குள்ள போறாங்க. பாத் டப்ல தண்ணியை ரொப்புறாங்க. ரொப்பிட்டு அந்த தண்ணியில போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு முன்னாடி பாக்குறாங்க. ஷி இமேஜின்ட் இயேசு முன்னாடி இருக்கிறதா பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க, இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட் ஐ பேப்டைஸ் யூ பில்குஷேக். அவங்களே முங்குனாங்க, அவங்களே எந்திரிச்சாங்க. she was so excited, the presence of God came. so அது மாத்திரம் இல்ல, அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா she became so accustomed to God. அவங்களுக்கு தேவ பிரசன்னா என்னன்னு தெரியும், தேவ பிரசன்னம் எப்படி விலகி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாற்றினது. தேவ பிரசனம் அவங்கள விட்டு விலகி போனா she used to weep, she used to cry. ஏன் பிரசனம் விட்டு போனது என்று உணர்ந்து அதுக்கு அறிக்கை பண்ணி மறுபடியும் அந்த பிரசனத்தை தன்னோடு வைத்துக் கொள்ள பழகி கொண்டாங்க. God is so sensitive. நமக்கு நிறைய நேரத்துல தெரியாது தேவன் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறாரு. நாம நினைக்கிறோம், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், நான் அதெல்லாம் பண்றேன், கர்த்தர் என்ன, நோ 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 நோ, God is very sensitive God. ரொம்ப சென்சிட்டிவ் நம்முடைய தேவன். He doesn't stay. அவரை துக்கப்படுத்துகிற இடத்துல, அவரை வருத்தப்படுத்துகிற இடத்துல அவர் இருக்க முடியாது. அதனாலதான் எல்லாரோட ஆதி நான் சொன்னேன், நோவாவோடு மாத்திரம்தான் தேவன் இருந்தாரு, மத்தவங்களோட தேவன் இருக்கல. ஆதாமுடைய சந்ததியோட இருக்கல, ஏனோ கூட இருந்தாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நோவாவோடு தான் தேவன் சஞ்சரித்தாரு, ஏனோக்கு சஞ்சரித்தா. மத்தவங்க என்னன்னாங்க, God doesn't, எல்லாரோடையும், எல்லா கிறிஸ்டியன்ஸ் எல்லாரோடையும் இருக்க போறதுல தேவன். சோ இந்த பில்குஷேக் ஒரு காரியம் ரொம்ப பாதிச்சுது, அது என் ஞாபகத்துல அப்படியே இருக்கிறதுனா பல காரியங்கள் இருக்கிறது. ஒண்ணு பிகாஸ் இவங்க ஒரு கிறிஸ்டியன் ஆனதுனால எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. ஆனா ஒரு சாவு அவங்க வீட்டுக்குள்ள உண்டாயிரும். அந்த சாவு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கசின் இறந்து போறாங்க. இறந்து போனதுனால இவங்களுக்கு நியூஸ் வருது. சோ அந்த கசின் எப்படின்னா, இவங்க சின்ன வயதுல ஒன்னாக வளர்ந்தவர்கள், ரொம்ப என்னன்னா ஒரு ஜோவியலா இருக்கிறவர்கள். இப்படி என் கசின் இறந்து போனானே இவங்களுக்கு செய்தி வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனா இவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்ன சொல்லுங்க, ஒருத்தரும் அவங்க கிட்ட பேசல, ஒருத்தரும் பேசல. சோ இந்த ஒரு வீட்டுக்கு போனா நம்ம என்ன பண்ணோம், யாருக்கிட்டயோ பேசுறதுல நம்ம துக்கம் விசாரிப்போம் இல்லையா. இவங்க போறாங்க, எல்லாம் ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கின பிறகு என்ன நடக்குதுன்னா, ஒரு அறையில போறவங்க, அந்த அறையில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போறாங்க, தனியா உட்காராங்க அந்த அறையில. அந்த தனியா அறையில இருக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப துக்கம் உண்டாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த சூழ்நிலையில இருந்து அவங்க வெளியே போகணும். ஒரு மாதிரி இக்கட்டான ஒரு கஷ்டமான ஒரு இடம். யோசிச்சு பாருங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தரும் இல்லாம அவங்க தனியா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க எந்திரிச்சு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அந்த பையனோட இறந்த அவங்க கசினோட அம்மா கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் சொல்லி வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்படி சொல்லிட்டு வெளியே வராங்க. she could sense the presence, தேவனுடைய பிரசன்னம் அவங்களை விட்டு விலகி போனதை அவங்க உணர்றாங்க. இல்ல அவங்க டீ குடிக்க போனோம்னு சொல்ல, வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க. வெளியே வராங்க, தேவ பிரசன்னம் அவங்களை விட்டு போயிருது. அவங்க அங்க போறாங்க, பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அவங்க வராங்க. மிகவும் வேதனையோடு வராங்க, பாரத்தோட வராங்க. காரணம் என்னன்னா, அந்த அம்மா எழுதுறாங்க, நான் என்னுடைய சுயநலத்துக்காக நான் வெளியே போனேன், பொய்ய சொல்லிட்டு போனேன், அதனால நான் தேவனை துக்கப்படுத்தினேன். தேவன் கொஞ்ச நேரம் என்னை விட்டு விலகி போயிட்டார். அவன் சொல்றாங்க, நான் துடிச்சு போயிட்டேன் தேவ பிரசன்னம் இல்லாம. அதெல்லாம் படிக்கும் போது நான் ரொம்ப அழுத. நான் எங்க இருக்கிறேன், அன்னைக்கு அவ்வளவு எனக்கு மெச்சூரிட்டி கிடையாது தேவனை குறிச்சு. தேவனுக்கு பிரச்சனை இல்லாம அவங்க துடிக்கிறாங்க, அழுகுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ
தேவன் அவங்கள உணர்த்துறாரு. இட் மீன்ஸ் காட் ரிமூவ்ஸ் இஸ் பிரசன்ட், பட் அவர் நம்ம விட்டு போகிறது கிடையாது. அவருடைய பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் விளக்குறாரு. அந்த கொஞ்ச நேரம் விலகுற பிரசனம் எவ்வளவு காஸ்ட்லி நம்ம தெரியாம இத்தனை காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க அந்த பிரசன்னத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொன்னாராம், நீ போய் பேசுன, இவங்க கான்வர்சேஷன் நடக்குது, உள்ளே கான்வர்சேஷன் நடக்குது. என்ன பண்றது ஆண்டவரே, இப்படி அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல நடு ரோட்ல நின்று ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டவர் பாட்டு தேவ பிரசன்னம் வருது. அவங்க மறுபடியும் அந்த ஓகே, நான் வந்தது தவறுன்னு ஒன்று வருது, இல்லை ஆண்டவரை நான் போறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அப்புறம் அந்த டைம் வருதுல்ல, அந்த பாடி எடுக்கிற நேரம் வருது. அப்போ எல்லாரும் ஒருத்தரை கை கொடுத்து ஹக் பண்ணி போகிறாங்க. அப்போ பில்குஷ் ஷேக் நேரம் வந்து ஒருத்தரும் பேசல, இன்ன வரைக்கும் அவங்களும் பேசல. நேரம் வராங்க, ஒரு வார்த்தையும் பேசல. தன்னுடைய அந்த கசனுடைய அம்மாவை கையை பிடிச்சி அவங்களுக்கு இது சொல்லி ஒரு ஹக் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அதோட முடிஞ்சது. ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் வருது அவங்களுக்கு. ஸோ அந்த ஃபோன்ல பார்த்தீங்கன்னா அந்த கசினோடைய அம்மா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, பில்குஷ் என்னன்னு தெரியல, அவ்வளோ பேர் வந்தாங்க, எல்லாம் ஆறுதல் சொன்னாங்க. ஆனா நீ என் கரத்தை பிடிச்சது மாத்திரமல்ல, என்னை கட்டி தழுவின போது இனம் புரியாத ஒரு சமாதானம் இருதயத்தை நிரப்பினது, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி என்னை நிரப்பினது, இனம் புரியாத ஒரு என்னன்னா அவ்வளவு துக்கத்தின் நடுவுல எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வந்ததுன்னு சொன்னாங்க. இது ஏன்னா உங்களுக்கு சொல்றேன்னா, நாம இன்னைக்கு எத்தனை முறை நாம தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். Have you ever thought about, நாம ஒரு நாள் யோசிக்கிறது இல்லை, ஏன் தேவ பிரசன்னம் என்கிட்ட இல்ல, வை நான் இவ்வளவு வெறுமையா இருக்கிறேன், எம்டியா இருக்கிறேன், நாம யோசிக்கிறது கிடையாது. சோ இந்த பில்குஷ் ஷேக்குடைய அவங்களுடைய என்னன்னா பயோகிராபிய படிச்சு என்ன பாதிச்சது, ரொம்ப பாதிச்சது. ஐ பிலீவ் பல நாட்கள் நான் துக்கத்தோட இருந்தேன். இட் எஃபெக்டட் மீ சோ மச். அன்னைக்கு இரவெல்லாம் நான் அழுது இருக்கிறேன்னா பாத்துக்கங்க. அந்த புக்கை எடுத்து முதல் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் படுக்கல, தூக்கம் வரல, தூக்கம் என் கண்ணை விட்டு போச்சு, என்ன அழுக வந்தது, தேவ பிரசன்னத்தினால் நிரம்பினேன். இதை ஏன் நான் சொல்றேன் உங்களுக்குன்னா, அந்த தேவ பிரசன்னத்தை ஐ டிட் கீப், நான் அப்படியே பாதுகாத்து வந்தேன் நான் சொல்ல வரல. பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் வந்தது. பட் ஐ லாங்ட், அந்த ஒரு பிரசன்னம், அந்த ஒரு தேவனுடைய மகிமை. சில நேரத்துல இன்னைக்கும் நான் யோசிப்பேன், அந்த சிவாஜி நகர் கிரவுண்ட்ல முதல்ல நான் என்ன ஆண்டவர் அபிஷேகம் பண்ணது, ஆவியினால நான் நிரப்பப்பட்டதை நினைச்சு இன்னைக்கும் வாஞ்சிக்கிறேன். நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் வேணும். பரமன் பயன்படுத்தும் பாத்திரத்தை நான் படிக்கும் போது அழுதுனேன், அதை போல எனக்கு ஒரு அனுபவம் வேணும். இந்த பில்குஷ் ஷேக் புத்தகத்தை படிக்கும் போது ஏற்பட்ட அந்த அனுபவம் எனக்கு வேணும். ஐ வாண்ட் ஒன்ஸ் அகேன். பட் திரும்ப எனக்கு கிடைக்குமா தெரியாது. பட் ஐ கேன் கெட் இட் பேக். கர்த்தர் வேறு விதத்துல பிரசன்னத்தை கொடுப்பாரு, எல்லாத்தையும் இன்னை வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. பட் ஐ வாண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரயம் செலுத்த முடியாது. You cannot buy it, you cannot back it. That is one time experience. பில்குஷ் அந்த நேரத்துல இருந்த அந்த மகிழ்ச்சி I wanted, but I never lived. அந்தமா பில்குஷ் ஷேக் போல ஒவ்வொரு முறையும் she was able to sense the presence of God. தேவ பிரசன்னத்தையும் மாம்ச பிரசன்னத்தையும் உணர்ந்து வாழ்ந்தாங்க. She knew that. அந்த தேவ பிரசன்னத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பெரிய, அவங்க நான் தான் சொல்றேன், ரிச்சஸ்ட் உமன், அவ்வளவு ஆஸ்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வாக்ல இருக்கிறவங்க பங்களா கொடுத்துட்டாங்க, அவங்க காரை கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு $200-300 எங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க. யோசித்து பாருங்க, பல 100 பேருக்கு சம்பளம் கொடுத்த அந்த அம்மா
எல்லாத்தையும் திறந்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. She had few $100 to go to US. அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப அங்கதான் இருந்தாங்க. அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்ல தெரியாது. அவங்க பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க மகன்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அது வேற. So she became such a wonderful woman. அந்த புத்தகம் என்னை ரொம்ப பாதிச்சது. Today I long for that. ஏன் நமக்கு அந்த அனுபவத்துல தொடர்ச்சியா வாழ முடியலங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அது காரணம் என்ன தெரியுமா? பைபிள்ல நமக்கு அழகா கத்து கொடுக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், Galatians chapter 5. அவர் சொல்லுவார் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றோடு ஒன்று விரோதமாக இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. What does the Bible say here? பின்னும் நான் சொல்லுகிறேன், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். Walk according to the unction of the Spirit. நாம எப்படி நடக்கணும், எப்படி வாழணும்னு இந்த கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு எனக்கு டியூட்டர் வேற, பெரிய டியூட்டர் எல்லாம் வேணாம், பெரிய ஊழியக்காரங்க வேணாம். உங்களுக்கு எனக்கு வேண்டியது இந்த பைபிள். பைபிளை படிச்சு நான் எழுதி வைத்துக் கொள்ளுகிறது அல்ல. பைபிளை படிச்சு நான் ஏதோ நோட்ஸ் எடுக்கிறது அல்ல. பைபிளை படிச்சபடி அதன்படி வாழ நாம பழகி கொள்ளணும். That is very important in a Christian life. If you want God's presence always உங்க வாழ்க்கையில இருக்கணும்னா நீங்க ஜெபிக்கலாம். ஆனா ஜெபிச்ச பிறகு பரிசுத்த ஆவி உங்களோட உங்க அந்த பிரச்சனை இருக்குதான்னு சொல்ல முடியாது. தேவன் உங்களை விட்டு போயிட மாட்டாரு. பட் அவருடைய பிரச்சனை இல்லாம நீங்களும் நானும் வாழ முடியும். தெரியும், without his presence. So be sensitive to the Holy Ghost. அவர் என்ன சொல்றாருங்க? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Walk and live habitually in the Holy Spirit. எப்படியா? habitual, பழக்க தோஷமாகும். ஆவியானவரோட நடக்கிற அனுபவத்துல, ஆவியானவரோட வாழ்கிற அனுபவத்துல பழக்க தோஷம். நம்ம பழகிடணும். சொல்ல பழக்க தோஷம் சின்ன பிள்ளைல இருந்து அப்படி இருக்கிறாங்க. அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். கர்த்தர் அதான் விரும்புறார். பவுல் எழுதுறாரு, be habitual walking in the Holy Spirit. என்னைக்கு ஒரு நாள் இல்ல. நீங்க காலையில எழுந்து ராத்திரி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற அனுபவத்துல நடக்கணும். ஏன் நம்ம நடக்க முடியறது இல்லைன்னா பவுல் அடுத்த வசனத்துல சொல்றாரு. என்னன்னு அவர் சொல்றாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. So there is always fight between the flesh and the spirit. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் சொல்வார், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இந்த மனுஷன் செய்யற அக்கிரம செய்களை பார்த்து சொல்வார், இனிமேல் என் ஆவி இந்த மனுஷரோட போராட போகிறது இல்ல. பிகாஸ் காரணம் என்னன்னா, ஆதாம் முதல் கொண்டு the spirit of God was fighting with the people. மனுஷரோட அவர்கள் என்ன பண்ணாச்சு? அது அவர் போராடி கொண்டு இருந்தார். எப்படியாச்சும் இந்த மனுஷன் திரும்பணும், எப்படியாச்சும் என்னுடைய பிரசன்னத்துல இருக்கணும்னு தேவன் விரும்பி கொண்டு இருந்தாரு. அது நடக்காமே போயிடுச்சு. அதான் அவர் சொல்றாரு, see, God could come to an ஒரு இடத்துக்கு வந்து அவர் சொல்றாரு, இனி 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அப்போ அதோடைய அர்த்தம்னா, கர்த்தர் போராடி கொண்டு இருந்தாரு, கர்த்தர் தேடிக்கொண்டே இருந்தாரு.
Again and again he came and intervened. ஆதாம் தொடங்கி 2 பேர் தான் ஆண்டவருடைய அந்த இழுப்புக்கு இடம் கொடுத்தாங்க. ஒன்னு வந்து ஏனோக்கு, இன்னொன்னு வந்து நோவா. நோவன் தேவனை முகமுகமாய் பார்த்த ஆதாமால கூட இருக்க முடியல. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு முறை ஏதோ தேவனுடைய அனுபவம் பெற்று இருக்கலாம், அதனால நீங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நான் பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. நான் பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. எப்படின்னா ஜாக்கிரதை, நம்முடைய வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய வார்த்தை தேவனை துக்கப்படுத்தும், என்னுடைய செயல் தேவனை துக்கப்படுத்தும். அவரை துக்கப்படுத்தினா அவருடைய பிரசன்னம் இருக்காது. அவர் என்ன சொல்றாருங்க? அப்பொழுது கர்த்தரின் ஆவி மனுஷனோட என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. It's just a flesh. இங்க அவர் சொல்லுவார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? My spirit will not go up with you. இல்ல, Galatians. Sinful nature wants to do evil. Which is just the opposite of what the spirit wants. ஆவியானவர், அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்ககிட்ட ஒண்ணு, இது நீ செய்யணும், இது நீ நடக்கணும், நீ இத நீ பேசணும், நீ இப்படி வாழணும்னு அவர் போராடி கொண்டு இருக்கிறாரு. இச்சிக்குதான், இட்ஸ் ஸ்ட்ரைவிங். அதே நேரத்துல மாம்சம் என்ன பண்ணுதுங்க? இட்ஸ் ஜஸ்ட் டூயிங் தி ஆப்போசிட். இந்த தேவனுடைய வசனத்துக்கு நீங்களும் நானும் எதிர்மறையா வாழ்கிறோம்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிடலாம், பெரியவங்களுக்கு யார் சொல்றது? இங்க அவர் சொல்றாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவி ஒரு பக்கம் இழுக்கிறது, மாம்சம் ஒரு பக்கம் நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறது. அது உணராம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காரியம் நல்லா கவனிச்சு, உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. என்ன டெஸ்ட் தெரியுமா? If you are losing, உங்க இருதயத்துல சமாதானத்தை இழந்து போய் கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க போராடி கொண்டு, ஆவியானவர் உங்களோடு போராடி கொண்டு இருக்கிறார், உங்க மாம்சம் போராடி கொண்டு இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லையா? தெரிஞ்சுக்கங்க. ரோமர் 14:17 சொல்லும், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. என்னங்க அது? Joy in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ ஒவ்வொரு கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர் நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? பரிசுத்த ஆவியினால உண்டான சந்தோஷம் இருக்கணும். ஏன் இல்லாம இருக்கிறது? If you don't feel that joy, if you don't feel that happiness, it means you are hurting the Holy Spirit. உங்களுக்கு நீங்களே ஒரு சுத்தி ஒரு வலையை வைத்துக்கொண்டு ஒரு சுவரை ஏற்றிக்கொண்டு you are unable to have that joy. இயேசு உங்களுக்குள்ள இருப்பாரானால் உங்களுக்கு 24 hours சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கணும். பவுல் அதான் எழுதுவாரு. அவர் சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பி சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு எழுதுறப்பா சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்றேன் நீங்க சந்தோஷமாயிருங்க. பிலிப்பியர் 4:4 அவருக்கு சிறைவாசம் அவரை துக்கப்படுத்தல, மாறாக அந்த சிறையிலிருந்து அவர் எழுதுகிறாரு, rejoice. Again I say rejoice. இப்ப பவுலுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? He was controlled by the Holy Ghost. He was led by the Holy Ghost. அவருக்கு அடி உதெல்லாம் பெருசா இல்ல, அவமான நிந்த பெருசா இல்ல அவருக்கு. அவர் சொன்னாரு, ஆண்டவர் இதை அடிக்கிறாங்களே, மாம்சத்தை தானே அடிக்க முடியும், என் ஆவியை ஒன்னும் பண்ண முடியாது. பிசாசுடைய பிளான் எல்லாம் தெரியுமா? உங்க ஆத்துமாவும் உங்க ஆவியும் கெடுக்கணும்.
உங்கள் ஏன்னா ஆவிக்குள்ளதான் தேவன் இருக்கிறார். அங்க உங்களை என்ன பண்ணணும்? தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிற காரியத்தை செய்யணும். ஆத்மாவுல என்ன பண்ணணும்? உங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் கொடுக்கணும். இது ஏன், அது ஏன், அந்த எண்ணம், இந்த சிந்தைகள் கொடுத்து என்ன பண்றான்? உங்க சந்தோஷத்தை திருடி கொண்டு இருக்கிறான், உங்க மகிழ்ச்சியை திருடி கொண்டு இருக்கிறான், தேவனுடைய பிரசன்னத்தை திருடி கொண்டு இருக்கிறான். அது உணராம நாம வாழ்வோமானால் எத்தனை இழப்புகளை நாம சந்திக்கிறோம்னு தெரியாம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, தேவ பிரசன்னம் இல்லைன்னா, அதர்வைஸ் இப்படி எடுத்துக்க, தேவன் இல்லைன்னா will you be live a blessed life? உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக்கலாம், உன் ஆத்மா நஷ்டப்பட்டு போனா என்னத்தை அதுக்கு ஈடு எப்படி பண்ண முடியும்? அதான் சொல்றார் பவுல், எவ்ரி டே இட்ஸ் ஹேப்பனிங். இது நடக்காதது பவுல் எழுதுற, நடக்கிறதுன்னு தான் எழுதுறாரு. ஆவி மாம்சக்கு விரோதமாகவும் மாம்ச ஆவிக்கு விரோதமா இச்சித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இது இழுக்குது, இன்னொரு பக்கம் மாம்ச இச்சு இழுக்குது. மாம்சம் சொல்லும் கோவப்படு, எரிச்சல் அடி, எரிச்சலாயிரு, அன்பா இருக்காத. அவங்க அவங்க இவங்க இவங்க மத்தவங்களை பத்தி புறங்கூறு, அவங்கள பத்தி பேசிட்டு உட்காரு. You cannot have the peace of God when you talk about, gossip about others. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. சரியில்லைதான், I say சரியில்லைதான். Nobody is right, but you be right. எப்படி? ஆவியானுடைய இழுப்புக்கு இடம் கொடுங்க, ஆவியானுடைய சொல்றதுக்கு செய்யுங்க. நான் ஒரு நல்லதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை எல்லாரும் அவமானப்படுத்தினாலும் you will be different. யோசிச்சு பாருங்க, மோசேக்கு விரோதமா ஆரோனும் மிரியாமையும் எழுப்பிட்டாங்க. எழுப்புனாங்களா இல்லையா? முறுமுறுக்கிறாங்க. உனக்கு மாத்திரம் தானா? அழைச்சது மோசைய, அபிஷேகம் கொடுத்தது மோசைய. தேவன் அதான் மோசே அழைக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஒண்டி கொண்டவர்கள். அதனால ஆரோனுக்கு கிருபை கிடைச்சது, மிரியாமுக்கு கிருபை கிடைச்சது. மிரியம் ஒரு தீர்க்கதரிசியானா, ஆனா அவங்க சொல்றாங்க, தேவன் மோசையோடு மாத்திரம் தான் பேசுகிறாரா, எங்களோடு பேசுகிறவர் இல்லையா? அதை யார் கேட்டுதான்? மை காட், நமக்கு தெரியுதே கிடையாது. நம்ம மண்ட வேலை, மூளை வேலையே செய்யறது இல்ல. If you please God, God is listening. தேவன் உங்களை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறாரு. பின்னாடிதான் பேசுறாங்க, மோசே முகத்துக்கு நேரா பேசல. They were talking against Moses. ஆண்டவர் பார்க்கிறாரு, ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? கூடாரத்துக்கு வாப்பா, டாபர்னக்கிள் கிட்ட வா. அவர் சொல்ல, how dare, உங்களுக்கு எவ்வளவு துணி வரும்? ஏன் தாசன் கிட்ட மோசே போல யாருன்னா இருக்கிறீங்களா? அவனோட முகமுகமா நான் பேசுறேன். வெறும் நான் கொடுத்த, நான் தீர்க்கதரிசிக்கு சொப்பனத்தை கொடுப்பேன், அதை பார்த்து நீ பேசுற. நான் ஆசாரியன் ஆரோனமாட்டு இருக்கிற, நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும், ஆனாலும் உன் ஆசாரியன் ஆக்கி இருக்கிற. இப்படி இருக்கிற உனக்கே என் கிருபைகளை பார்த்து வாழ்கிறனா, இந்த மோசையோட முகமுகம் என் மகிமையை பார்த்தான், என் முகத்தை பார்த்தான், என் வல்லமையை பார்த்தான். ஆண்டவர் சொல்லார், பூமியில அவனை போல சார்ந்த குணம் உள்ள ஒருவரும் இல்லை. சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் பேசுற. என்ன நடந்துச்சு? மிரியாம் என்ன? அடுத்த வினாடி 7 நாட்கள் அவள் குஷ்டரோகமானார். ஒரு வினாடி இப்படி ஆண்டவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டம் வந்தது. பாளையத்துக்கு புறமே வைக்கப்படுகிறான். ஆரோன் போய் கால்ல விழுறான், அனுப்பிச்சிருங்க ஆண்டவரே. போட்டான், ஆண்டவர் விடுறாரு. ஏன்னா அவன் குஷ்டரோகம் வந்துட்டா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அவன் இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க, he cannot minister unto God. The lepers are not allowed into the tabernacle.
யோசிச்சு பாருங்க. நமக்கு தேவன் நமக்காக யுத்தம் செய்யறது நமக்கு விருப்பமே கிடையாது. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அது என்ன தெரியுமா? நம்ம கோபப்படும் போது, எரிச்சல் படும் போது, எல்லாம் வரும்போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சித்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துடாது. You are not called to live fighting yourself in the spirit. ஆவியானவரோட யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தரே இறங்கிடுவாரு. பிதாவாகிய தேவன் இறங்கிட்டாரு. இனிமேல் நாம் ஆவியோட, நான் இந்த மனுஷனோட ஆவி போராடாது. I'm going to destroy. சில நேரத்துல நான் யோசிப்பேன், நாம இன்னைக்கு எத்தனை பேரு உலகத்துல இருக்கிறோம், சோ கால்ட் டீச்சர்ஸ், ப்ரீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறோம். இன்னைக்கு அவன் நான் தீர்க்கதரிசி டைட்டில் போட்டுக்கிறான், அப்போஸ்தலர் டைட்டில் போட்டுக்கிறான், எல்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு அழகா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். என்னன்னு? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள். அப்ப யார் தரிசிக்க முடியும் தேவனை? புதிய ஏற்பாடு வசனம். பழைய ஏற்பாடுல சொல்லுங்க, யார் தேவனை தரிசிக்க முடியும்? யார் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும்? யார் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்க முடியும்? பியோர் இன் ஹார்ட். இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னா அவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க, தேவனுடைய நடத்துதலை பார்ப்பாங்க. They will prophesy according to the word of God. நான் தான் சில நேரத்தில் உட்காந்து எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இப்படிலாம் காரியம் இருக்குது, எரிச்சல், பொறாமை, அந்த அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. I doubt how does God speak to them? ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு இல்ல, ஒரு உயிரோட இல்ல, ஆனா நிறைய எனக்கு இந்த ஊழியத்துல அவங்க சபையில எல்லாம் கூப்பிட்டு எனக்கு ஊழியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அவர் இறந்துட்டாரு. அவர் என்ன தெரியுமா? சிம்பிள். அவர் மறிச்சதுக்கு காரணம் சிக்கன் சாப்பிட்டார். சிக்கன் எலும்பு போய் இந்த ஃபுட் பைப், வின் பைப்ல போய் மாட்டிக்கிச்சு. ஒரு எலும்பு, சின்ன துண்டி எலும்பு போய் பேப்டிஸ்ட்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஒன்னும் பண்ண முடியல. 2 நாள் இருந்து இறந்துட்டாரு. அவர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவார். ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்தாரு, அது எங்களுக்கு எல்லாம் தெரியும். பெருமைகள்லாம் சொல்ல, சில நேரத்துல அவங்க சபையில அந்த கம்யூனன் அன்னைக்கு கம்யூனன் கொடுக்க கூட காசு இருக்காது. காலையில வருவாரு. அது என்ன நம்பிக்கையோட வருவாரு தெரியாது. கர்த்தர் ஏதோ வச்சிருப்பாரு. அவங்ககிட்ட தான், அவங்க இந்த நான்லாம் கொடுக்க மாட்டேன், சிஸ்டர் தான் கொடுப்பாங்க. ஒரு முறை ஒண்ணுமே காசு இல்லை, அவங்க அந்த உண்டியல்ல ஒரு டப்பால காயின்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அதை எடுத்து கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு ஓடினார். கர்ச்சீஃப்ல மூட்டை கட்டிட்டு போய் காலையில போய் கம்யூனியனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஆராதனை நடத்தினார். ஆமென். ஒரு முறை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வராங்க வீட்டுக்கு. வந்து கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் கேட்டா, ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த அம்மா ஏதாவது சொன்னாங்க, ஒரு விறகு கட்டை எடுத்து மண்டையில போட்டுக்கிறார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஆராதனை என்ன நடந்திருக்கும். அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சாயங்காலம். இப்படி பண்றாரு அவரு சொல்றாரு, என்ன ரொம்ப கோபப்படுத்திட்டா. என்ன கோபப்படுத்தினா, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை வாங்கணும், அதை வாங்கணும், நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாரு, எவ்வளவு பெரிய ஆளாயிரு, உங்க சபையில ஒரு 300, 400, 500 பேரை வச்சிரு. ஆனா இஃப் யூ ஆர் நாட் லிவிங் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட்,
If you are not filled in the Holy Spirit, உன் இருதயம் சுத்தமா இல்லைனாக்கா இதெல்லாம் வரும். அது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். தேவன் கிரியை செய்யணும், அந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். உன் சரீரம் சுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் கேட்கல. நம்ம சரீரத்தை சுத்தம் பண்ணிக்குவோம். ஆமென். வியர்வை நாற்றம் வராதபடி டியோட்ரண்ட் அடிச்சுக்குவோம், பர்ஃபியூம் போட்டுக்குவோம். ஆனா இருதயத்தை ஆண்டவர் பாக்குறாரு. இதை இருதயத்தை தானே பார்க்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நோவாவின் காலத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க, இயேசுடைய காலத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க. நீண்ட அங்கே போட்டுட்டு வந்து ரோட்ல எல்லாம் நின்று சோமன் ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கொண்டாரா? மாயக்காரரு அவங்கள பார்த்து சொன்னார், என்னன்னு? கல்லறைக்கு வெள்ளை அடிக்கிறவர்களே. அப்போ there is a lot of difference walking in the spirit and walk. இதுல என்ன தெரியுமா, இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், நிறைய நேரத்துல உணர்வுகள் வந்துடும். அப்படியே நமக்கு பல காரியங்கள் கத்து கொடுத்துரும். உடனே இது தேவனால் வந்தது நீங்க நினைச்சீங்கன்னா பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். டோன்ட் கிவ் ரூம் ஃபார் தட். ஆவியானவர் நடத்து கொண்டு போகும்போது சில நேரத்துல கடினமா இருக்கும். இட் வில் நாட் பி. என்னன்னா ஆவியானவர் உங்களை நடத்துகிறது எப்படி தெரியுமா? உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல உங்க இருதயம் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடத்துவார். தட் இஸ் தி கேரண்டி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உங்களை துக்கப்படுத்தல, உங்களுக்குள்ள சமாதானமா இருக்கிறார். யூ ஃபீல் தட், யூ ஃபீல் தட் ஜாய், யூ ஃபீல் தட் ஹாப்பினஸ். நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. You will be worried about only God. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை. தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறது ரொம்ப just like this. ஒரு இப்படி சுடுக்கு போடுற நேரத்துல தேவ பிரசன்னத்தை இழந்து போயிடலாம். ஆனா தேவ பிரசன்னத்தை வைத்துக் கொள்ளுகிறதுக்கு நிறைய போராட வேண்டி வரும். பல பரிசுத்தவான்கள் அதுதான் ஜார்ஜ் மியூலருடைய வாழ்க்கை. அவருடைய பயோகிராபி படிச்சோம்னா அவர் ஒரு நாளும் அவ்வளோ பெரிய ஊழியத்தை பண்ணாரு. பல ஆயிரம் பிள்ளைகளை படிக்க வச்சாரு. பல ஆயிரம் பிள்ளைகளை அவர்களை பெரிய பெரிய போஸ்ட்ல வச்சாரு. அவர்களுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்து அவங்க போய் படிச்சு பெரிய பெரிய ஆட்களாக ஆனாங்க. ஆனா ஜார்ஜ் மியூலர் என்ன பண்ணாருங்க, ஒரு நாளும் அத்தனை காரியங்களை செய்ய he never looked to man. மனுஷன் பக்கமா ஒரு முகத்தை திருப்பவே இல்லை. தேவன் நடத்த சொல்றாருன்னு தெரிஞ்சு அவரை முதல்ல என்ன பண்ணார், தனக்குரியதெல்லாம் வித்தாரு. ஜார்ஜ் மியூலர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஜெர்மனில அவங்க அப்பா ஒரு இன்னைக்கு இருக்கிற சிட்டிக்கு எல்லாம் ஒரு தலைவனா இருக்கிறாங்கல்ல, என்ன சொல்றது, மேயர். ஜெர்மன் சிட்டில அவங்க அப்பா மேயர். அப்ப எவ்வளவு பெரிய ஆள். அவங்க அப்பாக்குள்ள இருந்த ஒரே ஆசை என்ன தெரியுமா, என் மகனை ரெவரண்ட் ஆக்கணும். ரெவரண்ட் ஆகிட்டா அவனுக்கு கேரேஜ் வரும், பணம் வரும், எல்லாம் வசதியோட இருக்கலாம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனானா ஏதோ பிரசங்கம் பண்ண, அதுதான் அவங்க அப்பாவுடைய எண்ணம். ஆனா God had something planned for ஜார்ஜ் மியூலர். அவர் பைபிள் காலேஜ்ல தான் படிச்சாரு. பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு குடிச்சிட்டு வெறிச்சிட்டு தெரிஞ்சாரு. ஆனா தேவன் ஒரு நாள் சந்திச்சாரு. ஒரு சின்ன ஜெப கூட்டத்துல சந்திச்சாரு. வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே வந்து மாற்றப்பட்டது. அவர் சொல்றாரு, அவருடைய காரியத்தை படிச்சீங்கன்னா அவருடைய அத்தனை வருஷம் பைபிள்ல காலேஜ்ல கூட படிக்கும் போது அவர் ஜெர்மன்ல அன்னைக்கு அந்த கூட்டத்துல இருந்து போய் தன்னுடைய அறை வீட்டுக்குள்ள முழங்கால் படி இடுகிறாரு. தேவன், அந்த தேவ பிரசன்னம் அங்கு இருக்கிறது. தேவன் அவர் நடுவுல வருகிறாரு. அவர் அழுது 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 செபிக்கிறாரு. அடுத்து அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அவருடைய கல்யாணம் நடக்கிறது. ஆண்டவருடைய அழைப்பு தெரிகிறது. அவர் சொல்ற, நீங்க வேணா அடுத்த பட்டணத்துக்கு போனி, ஜெர்மனில இருக்காதுன்னு சொல்லி அவரை வெளியே அனுப்புறாங்க. அங்க போறாரு. அங்க போய் பல காரியங்கள், பல கஷ்டங்கள் படுறாரு.
அவரு he was born with a silver spoon ன்னு சொல்றாங்கல்ல. அவர் சாப்பிடுற சாப்பாடு வெள்ளி தட்டு வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிட்டவரு. ஆண்டவர் ஒரு ஆர்ஃபனேஜை நடத்துன்னு சொன்ன போது ஒன்னும் கிடையாது, ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்டயும் போய் கேட்கல. he saw God and he wanted God to provide. தேவனிடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு பதிலும் கொடுக்கல. ஆனா அவர் பண்ண வேலை என்ன தெரியுமா? தனக்குரியது எல்லாத்தையும் விற்று அந்த கொஞ்ச பிள்ளைகளை கவனிக்க ஆரம்பித்தார். வெள்ளி ஸ்பூனை கொடுத்தாரு. அவர் பட்டன் எல்லாம் சில்வர் பட்டன்ஸ், அதை வித்தாரு. சில்வர் தட்டை வித்தாரு. வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டாரு. ஒண்ணுமே கிடையாது. பட் he never left God. தேவனிடத்துல ஜெபித்து கொண்டிருந்தார். Hallelujah. He became so intimate with God. எந்த அளவுக்கு அவர் தேவனோடு நடக்க பழக ஆரம்பிச்சார்னா, அவர் ஜெபித்த பிறகு அவர் சொல்லுவாரு, நான் தேவன்கிட்ட சொல்லிட்டேன், he is going to meet every need. He had so much confidence in the Lord. எந்த ஒரு தேவை வந்தாலும் அவர் ஒரு அறை இருந்துச்சு, அந்த அறைக்குள்ள போவாரு, முழங்கால் படிடுவாரு, ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணிட்டு வந்து யாருக்கு சொல்லணுமோ அவருக்கு சொல்வார், நாளைக்கு காரியம் நடக்கும். அதுல ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் படிச்சு ஆச்சரியப்பட்டது, பல காரியங்கள் இருக்கிறது. அவர் என்ன பண்றாருங்க, ஒரு நாள் அவருடைய ஒரு குக்கு இருக்கிறான், ஒரு 300 பிள்ளைங்க இருக்கிறாங்க அவர்கிட்ட. 300 பிள்ளைங்க இருக்கும் போது காலையில பாக்குறாரு, அவங்க வேலைக்காரன் அன்னைக்கு சாயங்காலம் வரான், வந்து சொல்றான், அந்த வேலைக்காரன் கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா அந்த வேலைக்காரனே மாறிட்டான். அவனுக்கு இருக்கிறதெல்லாம் வித்துட்டு பிள்ளைங்களுக்கு சோறு போட்டான். அவன் வந்து ஜார்ஜ் மில்லர்கிட்ட சொல்றான், ஐயா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இந்த நைட்டோட முடிஞ்சு போகுது, நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல, பால் இல்ல, ரொட்டி இல்ல. ஜார்ஜ் மில்லர் கலைஞர், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நான் என்ன பண்ணுவேன். அது காரணம் என்ன தெரியுமா? you don't have hope in the Lord. தேவனால் நம்ம நடத்தப்படல. you are fighting in the flesh. மாம்சத்துல நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். மாம்சத்துக்கு ஆவிக்கு, மாம்சம் ஆவிக்கு விரோதமும், ஆவி மாம்சத்துக்கு விரோதம் போராடி கொண்டு இருக்கிறது. அந்த எதுல நாம கலந்துக்கிறோம், எதுல போறோம் நமக்கு தெரியாம நான் ஆவியான ஒரு பாதையா மாம்சத்தின் பாதையா போகாம தவிக்கிறோம். சில நேரத்துல மாம்சம் தான் ஓவர் கம் பண்ணி நம்மளை கொண்டு போயிரும், அழிவின் பாதைக்குள்ள கொண்டு போகும். ஒரு டென்ஷன் ஆகல, போறாரு, ஜெபிக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு வந்து அந்த பட்லருக்கு ஆண்டவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, போயிட்டாரு. ஒண்ணும் பண்ணல, நேரா ஒரு பெட்ரூம் போயிட்டாரு. கரெக்டா விடிகால இருட்டோட கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஜார்ஜ் மில்லர் போல எலிசாவுடைய தீர்க்க வேலைக்காரன் போனது போல பட்லர் போறாரு. அங்க கதவு திறக்குது. பல கதைகள் சொல்றாங்க. அது ரீசெண்டா படிச்ச ஒரு காரியம் என்னன்னா, அங்க இருக்கிற அவங்க ஊர்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருந்துச்சான். அந்த பேக்கருக்கு ராத்திரி ஆண்டவர் பேசினாராம், நீ இந்த இடத்துக்கு போய் அங்க 300 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய பிரெட்டை கொடு, அவங்களுக்கு வேண்டிய ரொட்டியை நீ சப்ளை பண்ணு. அந்த மனுஷன் சொன்னானா, மனுஷன் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைங்களோட பேசுவார். அந்த மனுஷன் ரொட்டிகளை ரெடி பண்ணா, காலையில வந்து தட்டுறான், கதவை தட்டி அவன் சொல்றான், ராத்திரி கர்த்தர் என்னோட பேசினாரு, இந்த 300 பிரெட் இங்க கொடுக்க சொன்னாரு, நான் தூங்க கூட இல்ல, ராத்திரி எல்லாம் இந்த பிரெட்டை செஞ்சு நான் கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு போனான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு கூட்டம் வருது, வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்த மனுஷன் கேனா பாலை கொண்டு வர்றான். என்னன்னு கேட்டாக்கா, ஐயா நாங்க இந்த பாலை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும், இதோ இந்த இடத்துல எதிர்க்கதான் அவங்க முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ட்ராக் இருக்குது, ட்ரெயின் நின்று போச்சு, இதை சரிப்படுத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியாது, இந்த பாலை நாங்க கொண்டு போக முடியாது, இந்த பால் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்பெசிபிக் டைம்ல போகலன்னா கெட்டு போயிடும், இங்க பக்கத்துல கேட்டோம், அவங்க என்ன பண்ணாங்க, இதோ அங்க ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, அங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க கொடுங்கன்னு அவங்க கூட அந்த பாலை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது பைபிள்ல எழுதப்பட்டது மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் நடக்கிற காரியம், இன்னைக்கும் கர்த்தர் செய்கிறாரு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த இருதயம் சுத்தம் இருந்தா ஆவியானுடைய சத்தம் எது, மாம்ச சத்தம் எது, பிசாசின் சத்தம் எதுன்னு கேட்கும். இங்க போராடி கொண்டிருந்தா, உள்ள போராடி கொண்டிருந்தா தீர்மானம் பண்ண தெரியாது, முடிவுகளை எடுக்க தெரியாது, கடைசியில எடுக்கிற முடிவு எல்லாம் தோல்வியில முடியும், பிரச்சனையில முடியும்.
இன்னைக்கு ஜார்ஜ் மில்லரை குறிச்சு நாம ஏன் படிக்கணும், ஏன் இதெல்லாம் பேசணும்? Because he lived that kind of life. He depended upon God. He knew அவர் ஜெபம் பண்ணும்போது தேவன் பேசுகிறது அவருக்கு தெரியும். He was தைரியமா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? 300 பிள்ளைகளுக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம சும்மா கதையை அப்படி சொல்லிடலாம். 300 பிள்ளைங்க இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு அவங்க முகம் கழுவிட்டு நேரா டைனிங் டேபிளுக்கு தான் வருவாங்க. அந்த 300 பிள்ளைங்க நம்பிக்கை என்ன படுத்துருவாங்க? நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்க நம்பிக்கையோட தான் படுத்திருப்பாங்க. அந்த பிள்ளைங்க வருவாங்களே, அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி வைக்க ஒண்ணும் இல்ல. அது வேலைக்காரனுக்கு பாரம். என்ன வைக்கிறது? ஜார்ஜ் மில்லருக்கு என்ன? அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறவர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட நான் போறேன். இப்ப இன்னைக்கு செய்ய மாட்டாரா? ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? உங்களை நீங்கள உட்காந்து ஆராய்ச்சி பாருங்க. நான் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறேனா இல்ல நான் நடந்து கொண்டிருக்கிறேன்? நான்னா என்னுடைய மாம்சம். நிறைய வசனங்களை நான் கோட் பண்ணி கொண்டே இருக்கலாம். அதனாலதான் ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். சங்கீதம் 51ஆம் சங்கீதம். He knew. தாவீதுக்கு என்ன தெரிஞ்சுங்க? அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் பாவம் செய்த பிறகு he lost the presence of God. He lost the glory of God. இன்னைக்கு எத்தனை பேரு தேவ பிரசன்னம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மாம்ச பிரசன்னத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். David knew that. அவர் சொல்லுவார், ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணுவாரு? உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். He was begging God. God, don't cast me away from your presence and do not take away your Holy Spirit from me. பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு ஊற்றப்படாததுக்கு முன்பாகவே இது அனுபவம் தாவீது. ஏன்? அவன் மாம்சத்துல இருந்து இச்சித்து பாவம் பண்ணிட்டான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமா போராடுது. நம்ம படிச்சோம்ல. அவன் மாம்சம் என்ன பண்ணுச்சு? அவன் ஆவிக்கு விரோதமா போராடி அவனை விபச்சாரத்துல விழ வச்சுச்சு, பாவத்துல விழ வச்சுச்சு. அவனுக்கு உணர்வே கிடையாது. அவனுக்கு கொலைக்காரனா மாத்துச்சு. கிக்கீல்டு அவனுடைய மனைவி புருஷனை சாவடிச்சுட்டான். பொய் பித்தலாட்டம் பண்ணா. நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம், ஒரு முறை உள்ள இந்த அனுபவம் வந்துருச்சுன்னா, அந்த பாவத்தின் காரியம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் முடிச்ச பிறகு அப்போ உணரும், ஐயோ இத பண்ணிட்டேனா. இப்ப தாவீதுக்கு உணர்த்தப்பட்ட போது அவன் ஜெபம் பண்றான். என்னன்னு? ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். He knew the gravity. பரிசுத்த ஆவி இல்லாத வாழ்க்கை, அதோடைய கிராவிட்டி அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கெஞ்சுற ஆண்டவர்கிட்ட. நாம ஏதோ சும்மா நம்ம படிக்கிறோம். அவன் எந்த அளவுக்கு கெஞ்சு இருப்பான்னு தான் நான் அந்த பைபிள் அந்த வார்த்தைகளுடைய சாராம்சம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் முதல் வசனத்தை சொல்லுவான், தேவனே என்ன பண்ணு என் மேல், தேவனே உமது கிருபையின்படி உமது எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திக்கிறேன். கெஞ்சுறான். Be merciful unto me, O God. Be merciful unto me according to your loving kindness. இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, என் மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே. அதெல்லாம் சொல்லிட்டு தான் இங்க ஜெபிக்கிற. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு. அவன் சொல்றான், உங்க சமூகத்தை உங்க பிரசன்னத்தை நான் இழந்து போக விரும்பல. I don't want to miss your presence. அப்போ இத்தனை காலம் என்ன பண்ணாங்க? அவன் அறியாமல தேவ பிரசன்னம் இல்லாம இருந்தான். நம்ம இருக்கலாம், நாம ஜெபிக்கலாம், எல்லா சர்ச்சுக்கு போல, எல்லா without in the living in the presence of God, you can go to the church, you can worship, you can praise, you can be a worship leader, எல்லாம் இருக்கலாம். But you yet தேவ பிரசன்னம் இல்லாம இருக்கலாம். ரெண்டு காரியத்தை உங்க சமூகத்தை வேணும். Don't cast me away from your presence and do not take away your Holy Spirit from me. உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க, உங்க பரிசுத்த ஆவி என்னிடத்துல இருந்து எடுத்துறாதீங்க.
காஸ்ட்லி, வெரி இன்டென்ஸ் ப்ரேயர். அது நீங்க இன்னைக்கு பழைய காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஐ ஸ்பீக் திஸ், இதெல்லாம் வந்து நான் அனுபவப்பட்டு தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஐ நோ தேவ பிரசன்னம் இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம் எனக்கு தெரியும். தேவ ஆவியானவர் இல்லாம எனக்கு தெரியும். நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, நான் பிரசங்கம் பண்ற நேரத்துல திடீர்னு ஒரு கட்டு வரும், போதும் ஆவியானவர் சொல்ல என்ன அதோட கட் ஆயிரும், அதுக்கு அடுத்த வார்த்தை வராது. ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் பெரிய ஞானமான அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அற்பமான மனுஷன் தான், ஓரளவுக்காச்சும் நான் தெரிஞ்சிருக்கேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும், சரி பண்றாங்களா பண்ணிட்டு போட்டோம், திட்டுறாங்களா திட்டின்னு போட்டோம், என்னமோ பண்றாங்க, உன் சமாதானத்தை இழந்துடாதீங்க. அவங்க விதைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க விதைக்கிறதா இருப்பாங்க. டோன்ட் எவர் திங்க் நீங்க நாம சேலஞ்ச் பண்ணிக்க, நான் இப்படி இருக்க போறேன், இதை செய்ய போறேன், செய்யலாம், ஒன்னும் பெரிய காரியம் கிடையாது. பட் கர்த்தர் சொல்றது அப்படியே செஞ்சு பாருங்க, இட்ஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல். ஆவியானவர் சந்தோஷப்படுவார். தேவா பிரசன்னம் உங்களை மூடி இருக்கும். தேவ பிரசன்னம் உங்களை விட்டு போகாது. அதான் நிறைய புக்குங்கெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா, பிரசங்கமும் கேட்டிருக்கலாம். ஹவு டு ஹேவ் தி அனாயிண்டிங். அபிஷேகத்தினால எப்பொழுது நிரம்பி இருக்கிறது. அபிஷேகத்துல அனாயிண்டிங்ல இருக்கிறதெல்லாம் ஃபார்முலாலாம் கிடையாது, பல ஃபார்முலா, அந்த ஃபார்முலாலாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, லிவிங் வித் காட். ஜஸ்ட் டு வாட் எவர் காட் சேஸ். அவ்வளவுதான்.